தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். மக்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ் தடம் சேனலை ஆதரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் நம்ம லெட்ஸ் டாக் ஹிஸ்டரிலையும் தொடர்ச்சியாக இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டு தானே? ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதான் தொடர்ச்சியாக அது இனிமே வரும். ஸோ அதனால அங்கேயும் போயிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் தொடர்ச்சியாக அங்கேயும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுடைய கோரிக்கை ஏற்று அங்கும் வீடியோ வந்துகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். இன்று காலை ஒரு அதிரடியான அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணி, அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணியில பாமக இணைஞ்சிருக்காங்க. யாரு அன்புமணி பாமக இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ராமதாஸ் பாமக அப்படி இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் வலுவாகி இருக்கு அப்படின்னே பார்க்கலாம் என்டிஏவை. இது பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, நம்ம எல்லாம் எதிர்பார்த்ததுதான். பாமக எப்படியும் அதிமுகவோட போய் சேருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பா அன்புமணி அவர்கள் பேசின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கிளியர் கட்டா அவர் ஸ்டாண்ட் எடுக்கிறார். திமுகவை காட்டமா விமர்சிச்சுதான் அவர் அரசியல் பண்றாரு. ராமதாஸ் அவர்கள் பெருசா அட்டாக் பண்ணல திமுகவை. ஆனா அன்புமணி அவர்கள் பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அவரு ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறார். ஸோ நேச்சுரலா அதிமுகவில் சேர்ந்துதான் ஆகணும். ஏன்னா தனியா நிக்க முடியாது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஏற்கனவே பண்ணியாச்சு. அதுவும் ஒன்றுபட்ட பாமகவா இருக்கும் போது பண்ணியே அது கை கொடுக்கல. இப்ப ஏற்கனவே கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கு. தனியா நிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அன்புமணிக்கு. ஸோ கண்டிப்பா இங்க வந்துதான் ஆகணும். ஓரளவுக்கு சீக்கிரமாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வகையில இது அதிமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு பூஸ்டும் கொடுக்குது. ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவு நெகட்டிவ் நியூஸ் தான் நிறைய வந்துகிட்டே இருந்தது. இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வருது. அதிமுக அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாமகவோட. ஸோ நாங்க ஸ்ட்ராங் ஆகும். இது எதிர்பார்த்த ஒரு விஷயமாவே இருந்தாலும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு சின்ன ஒரு பூஸ்டை இது கிரியேட் பண்ணும். ஆனா இப்ப பாமகவுக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா பாமக அவங்களோட இந்த கூட்டணி குறித்த அந்த முடிவுகள் இருக்குல்ல, அது பெருசா அவங்களுக்கு வெற்றியா மாறல. அவங்களுக்கு பெரிய ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணல. கடைசியா எப்போ அவங்க ஒரு வின்னிங் அலைன்ஸ்ல இருந்தாங்க, 2006 தான் நினைக்கிறேன். 2001 2006 இருந்தாங்க. 2001 அதிமுகவோட, 2006 திமுகவோட. அப்ப 18 சீட்டா 17 சீட்டோ ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு பீக் பாமகவுக்கு அது. அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அவங்க வின்னிங் அலைன்ஸ்ல இல்லை. அப்புறம் 2004 மினிஸ்டர் ஆகிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஹெல்த் மினிஸ்டரா இருக்காரு, யூனியன் மினிஸ்டர் ஆகிறாரு. ஸோ அவங்க அதிகாரத்தை ருசிச்சு ஒரு 20 இயர்ஸ் ஆயாச்சு. அப்புறம் மாற்றம் முன்னேற்றம் சொல்லி 2016 வந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்ச டிசாஸ்டருங்க. அது எனக்கு தெரிஞ்ச பெரிய டிசாஸ்டர். அது ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். இப்படி 2006 அவங்களோட பீக்கை டச் பண்றாங்க. 2016 அவங்களோட லோவஸ்ட் பாயிண்ட். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்றது பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. கை கொடுக்கல. அதுவும் எதிர்பார்த்துதான் கை கொடுக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு என்ன கணக்குகள் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரியல. பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. கட்சியும் பெரிய ஒரு வீழ்ச்சியை ஃபேஸ் பண்ணுது. ஸோ நிறைய எலெக்ஷனை தோத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய எலெக்ஷனை தோத்தாலே கட்சிக்குள்ள சண்டைகள் வரும் எப்பவுமே. ஒரு கட்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம வீழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும்போது கட்சிக்குள்ள நிறைய முரண்கள் வரும். ஒரு குரூப் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய மோதல் என்ன நமக்கு தெரியல. ஆனா இதுவும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். தொடர் வீழ்ச்சி. ஆமா, தொடர் வீழ்ச்சியும் கண்டிப்பா ஒரு காரணமா இருக்கும். ஒரு அரசியல் கட்சிக்குள்ள 2 அரசியல் தலைவர்கள் நடுவில் சண்டை நடக்கும்போது வெறுமனே பர்சனலா மட்டும் இருக்காது. ஏன்னா கட்சியை கண்ட்ரோல் பண்றது கட்சி சார்ந்தான அவங்களோட பர்சனல் இஷ்யூவும் இருக்கும். ஸோ அதனால இதுவும் கண்டிப்பா ஒரு காரணமா இருக்கும். அந்த வகையில இப்ப பாமகவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே தீரணும், ஒரு வின்னிங் அலைன்ஸ்ல சேரணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. இப்போ அங்கதான் நிக்குது. இது வின்னிங் அலைன்ஸா? அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு அதிமுகவுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான கம்ஃபர்டபுளான சூழல், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அதிமுக கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்னா நாங்க மட்டும்தான், திமுக எதிர்ப்பு வாக்குகள்னா எங்க கிட்ட மட்டும்தான் வரணும். இப்ப பாஜக எதிர்ப்புனா அந்த மார்க்கெட்டை திமுக ஃபுல்லா கையில் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி திமுக எதிர்ப்புனா நாங்க மட்டும்தான், மொனோபொலி. இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு திமுக எதிர்ப்ப என்டிகே பேசுறாங்க, திமுக எதிர்ப்ப பாஜக பேசுறாங்க, திமுக எதிர்ப்ப டிவிகே பேசுறாங்க. ஸோ எல்லாம் ஓட்ஸ் எல்லாம் இப்ப செதறுது. பாஜக உள்ள வந்ததுக்கு அப்புறம் மைனாரிட்டி ஓட்ஸ் திமுக விட்டு வெளியே போயாச்சு. அப்புறம் இபிஎஸ் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவர் ஓட்ஸ் பார்த்தோம்னா திமுக விட்டு வெளில போறாங்க. டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா எல்லாம் வெளியேற்றப்படுறாங்க. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பெரிய டேமேஜ் தான். ஸோ இப்ப அதிமுக அவங்களோட கோர் ஓட்ஸ் நிறைய இடத்துல இழந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ல அவங்கனால இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க முடியுமா, கன்சாலிடேட் பண்ண முடியுமா அப்படின்றது பெரிய கேள்வி. அதை செஞ்சுட்டாங்கன்னா
நீங்க கேட்ட கேள்விக்கான விடை அதுல இருக்கு. அதை செஞ்சாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியும். ஆனா செய்யறது சாதாரண வேலை கிடையாது, டஃப்பான வேலை தான். அதை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்னும் 3 மாசம் இருக்கு. டஃப்பா இறங்கி அரசியல் பண்ண முடியுதா நம்ம பார்ப்போம். இப்போ அன்புமணிங்க வந்துட்டாரு, என்டிஏக்கு வந்துட்டாரு. ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தனித்து நின்னாலும் பிரச்சனை தான், திமுக கூட போனாலும் பிரச்சனை தான். சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களை மீட் பண்ண போறாரு அப்படின்ற செய்தியும் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க, அவரு என்ன ஸ்டாண்ட் எடுத்தா கரெக்டா இருக்கும் ராமதாஸ் அவர்கள்? எனக்கு என்னமோ ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட வந்து சேர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராமதாஸோட பொலிட்டிக்ஸ் என்ன? இப்ப அன்புமணி எதிர்ப்பு, ஆன்டி அன்புமணி தான் ராமதாஸோட ஸ்டாண்டு. அப்ப நீங்க அதிமுக அலைன்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அடிபடுது. இப்போ உங்களோட அரசியல் என்ன? நீங்க உங்க மகளை கொண்டு வந்திருக்கீங்க, புதுசா நீங்களும் ஒரு கட்சி மாதிரி தான் நீங்க ஃபங்க்ஷன் ஆறீங்க. அந்த கட்சியோட கோர் பிரின்சிபிளே ஆன்டி அன்புமணி எதிர்ப்பு தான் அந்த கட்சியோட பிரின்சிபிளே. அப்புறம் அன்புமணி இருக்கக்கூடிய அதே அலைன்ஸ்ல போய் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா அந்த அரசியல் நீங்க பண்ணவே முடியாது. அப்ப நீங்க முதல்ல ஒரு கட்சியா இருக்கணும், ஒரு அமைப்பா இருக்கணும்னா உங்களுக்கு அரசியல் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும்ல. சோ அப்ப அந்த அரசியல் நீங்க எங்க இருந்தா பண்ணலாம்? திமுக கூட்டணிக்கு போனீங்கன்னா நீங்க பண்ணலாம், தனிச்சுன்னாவும் நீங்க பண்ணலாம், இல்ல விஜயோட போனாலும் பண்ணலாம். ஆனா நீங்க அதிமுகவோட போனீங்கன்னா பண்ண முடியாது. சோ அப்ப ரைட், அப்ப நான் அரசியலே பண்ண மாட்டேன், எலெக்ஷன் வரைக்கும் அரசியலே பண்ண மாட்டேன், ஒரு 6 மாசம் நான் குவைட்டா இருப்பேன், அன்புமணி இருக்கக்கூடிய அதே அலைன்ஸுக்கு போயிருவேன். அன்புமணி அவர் அரசியல பண்ணிட்டு தான் இருப்பாரு, திமுக எதிர்ப்பு தான் அவரோட அரசியல், அவர் அதை பண்ணிட்டு இருப்பாரு. ராமதாஸ் எதுவும் பண்ணாம அப்படியே உட்கார்ந்து இருக்கணும், அது சாத்தியம் இல்லைல்ல. சோ நீங்க இப்ப தனியா பிரிஞ்சு வந்தது காரணமே அன்புமணி தான். இப்ப தனியா ஒரு இயக்கம் மாதிரி நீங்க ஆர்கனைஸ் ஆகி செயல்பட்டு இருக்கீங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி செயல்பட்டு இருக்கிறதும் அன்புமணி தான். அப்ப நீங்க அங்க போயிட்டீங்கன்னா, அதிமுக அலைன்ஸுக்கு போயிட்டீங்கன்னா அது தேவையே இருக்காது, அது நீங்க பாமக போய் சேர்றதுக்கு சமம். சோ அதனால அதை பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அதனால திமுக அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ திமுகவுக்கு போறாருன்னு வச்சுங்களேன் ராமதாஸ் அவர்கள், அங்க விசிக ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாமக இருக்கிற இடத்துல பாஜக இருக்கிற இடத்துல அந்த கூட்டணியில ஒரு காலமும் விசிக இருக்க மாட்டோம் அப்படின்னாங்க. இப்ப ராமதாஸ் இவங்க உள்ள கொண்டு போறாங்க அப்படின்னா தேவையில்லாம அந்த கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணும்ல. இப்ப என்னன்னா, பாமக இப்ப 2ஆ உடைஞ்சிருச்சு. என்ன பொறுத்தளவுல உண்மையான பாமக அன்புமணி பாமக தான். என்னதான் இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் தான் நிறுவனர், ஒரு இண்டிவிஜுவல். எப்பவும் ஆர்கனைசேஷன் வேற, இண்டிவிஜுவல் வேற. அவர் தான் நிறுவனர், அவர் தான் பார்ட்டியோட ஃபேஸ், எல்லாம் ரைட்டு. ஆனா பார்ட்டி அன்புமணி கிட்ட தான் இருக்கு. இண்டிவிஜுவலை விட ஓட்ஸ் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி பார்ட்டிக்கு உண்டு. அதிமுகன்ற கட்சி பார்த்தோம்னா தனிநபர்களை தாண்டி அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அந்த நிறுவனம் தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்கு. இபிஎஸ் ஆலேயோ ஜெயலலிதா அவர்களாலேயோ கிடையாது. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த கட்சி ஓட்டு வாங்குது, ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த கட்சி ஓட்டு வாங்குது, நாளைக்கும் அது ஓட்டு வாங்கும். சோ அப்ப இண்டிவிஜுவல்ஸை தாண்டி அந்த கட்சிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. வெறுமனே இண்டிவிஜுவல் தான் இல்லான்னா எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக காணாம போயிருக்கணும், கருணாநிதி அவர்கள் காலத்துக்கு அப்புறம் திமுக இல்லாம ஆயிருக்கணும். அப்படி நடக்கல. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்சி அப்படின்ற அந்த ஸ்தாபனம், அப்ப அந்த கட்சி தான் முக்கியம். அது யார் கையில இன்னைக்கு இருக்கு? அது அன்புமணி கையில தான் இருக்கு. ராமதாஸ் அவர்கள் கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றீங்க, டேமேஜ் ஏற்படுத்தும். ஜீரோல இருக்காருன்னு சொல்லலாம். அப்கோர்ஸ் அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அவருக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு, அவர் டேமேஜ் கண்டிப்பா ஏற்படுத்துவாரு. இன்ஃபேக்ட் நான் எப்படி பாக்குறேன்னா, ராமதாஸ் அவர்களை திமுக அகாமடேட் பண்றாங்கன்னா ஓட்டுக்காக அகாமடேட் பண்றதை விட அதிமுக கூட்டணிக்கு டேமேஜ் ஏற்படுத்த யூஸ் பண்ணலாம். ஓட்டு பெருசா வருமானது செகண்டரி, ஆனா அதிமுகவுக்கு கண்டிப்பா டேமேஜ் ஏற்படுத்த முடியும். அன்புமணி ராமதாஸ் அவர்களை டேமேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி வேணா பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால திமுக பேக்கப் பண்ணி நீங்க தனியாவே நில்லுங்க, எங்களோட கூட வர வேணாம், நீங்க தனியாவே நில்லுங்க அப்படின்னா கூட அது என்டிஏவுக்கு கண்டிப்பா அது ஓட்ஸ் தான் அது உடைக்கும். ஸோ அது கூட ஒரு ஆப்ஷனா பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது விசிகே வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு எனக்கு தோணல. ஏன்னா இப்ப ராமதாஸ் அவர்களோட மகள் பேசும்போது அவங்களும் பாஜக எதிர்ப்புலாம் பேசுறாங்களே. ஆமா. ஸோ ஏறக்குறைய அவங்க விசிகே டிஎம்கேவோட ஜெல்லாய் போற மாதிரியான அரசியல தான் பேசுறாங்க. இப்ப நம்ம முன்னாடியே அன்புமணி அவர்கள் அதிமுகவுக்கு போயிருவாருன்னு எப்படி நம்ம கணிச்சோம்? ஏன்னா அவர் பேசக்கூடிய அரசியல் சிம்பிளான பொலிட்டிக்ஸ் தான், டிஎம்கே எதிர்ப்பு. ஸோ அங்கதான் போய் இருக்கணும். அப்ப அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து பேசக்கூடிய அரசியலும் பார்த்தோம்னா பாஜக எதிர்ப்பு, பாஜக ஒரு மோசமான கட்சின்றது அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அரசியல் எடுக்கக்கூடியவங்க இந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், வாய்ப்பு இருந்தா அங்க போவாங்க. ரெண்டாவது அப்படி போய் சேர்ந்தா ஜெல்லும் ஆயிடுவாங்கல்ல. நீங்க பாமகன்ற பேர் மட்டும் பார்க்காதீங்க, விசிகேவுக்கு பாமகன்ற பேரோட சண்டை இல்லைல்ல.
அவங்களோட அரசியலோட தான பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கும்போது அரசியல் இப்ப மாறிடுச்சு. அன்புமணி அவர்களோட அரசியல் பழைய அரசியல் தான், பழைய பாமக அரசியல் தான். இவர் கொஞ்சம் மாறி இருக்காருல்ல. இப்ப ராமதாஸ் அவர்கள் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த புது ஃபேக்ஷன் இருக்குல்ல, அது டிஃப்ரெண்டான ஒரு ஃபேக்ஷனா இருக்குல்ல. ஸோ அதனால என்னமோ விசிகேவுக்கு இதால பிரச்சனை வரும்னு எனக்கு தோணல. ஓகே, அப்போ என்டிஏ வலுவாகி இருக்கு அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பா பிஎம்கே இருந்தா நல்லதா இல்லாம இருந்தா நல்லதான்னு கேட்டீங்கன்னா பிஎம்கே இருந்தா நல்லது. அந்த வகையில பிஎம்கே உள்ள வந்திருக்காங்க, கண்டிப்பா அதிமுகவுக்கு நல்லதுதான். ஆனா இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இங்கதான் வருவார் அப்படின்னு, இங்கதான் வருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ அதனால இது பெரிய ஒரு புது டெவலப்மெண்ட் நான் பார்க்கல. இப்ப டிவிக்கே வந்து அதிமுகவோட சேர்றாங்கன்னா அது ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்லாம் பார்க்க முடியாது. ஓகே, போன தடவை வந்து ஒரு 25 சீட்டு கிட்ட கொடுத்தாங்க. இப்போ கட்சி உடஞ்ச மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. இப்பயும் அதே சீட்டு தான் கொடுப்பாங்களா, எப்படி பாக்குறீங்க? குறைச்சிருவாங்களா? முதல்ல அன்புமணி அவர்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி. ஏன் இது ஒரு பெரிய வெற்றினா, அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பரவலா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் சிக்கல் இருக்கும், யாரோட பேச்சுவார்த்தை நடத்தலாம்ன்ற சிக்கல்லாம் இருக்கும் அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி அன்புமணின்ற தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்தி பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வராங்கன்னா அன்புமணிக்கு இது ஒரு லெஜிட்டமசியை கொடுக்குது. ரைட், அப்ப அதிமுக அன்புமணியை பாமகவோட தலைவரா அங்கீகரிக்கிறாங்க, அதனாலதான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதுக்கப்புறம் கட்சியை உள்ள கொண்டு வராங்க. ஸோ இதுவே அன்புமணி அவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றி தான், ஒரு லெஜிட்டமசியை இது கொடுக்குது. சீட்ஸ் நமக்கு தெரியல, ஏன்னா இப்ப அதிமுகவும் ரொம்ப நெகோசியேட் பண்ற இடத்துல இல்ல, பாமகவும் பெருசா நெகோசியேட் பண்ற இடத்துல இல்ல. ஏன்னா அதிமுகவுக்கு இப்ப பாமக தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஓட்ஸை எல்லா பகுதியிலும் இழந்துட்டு இருக்காங்க. பாமக கொங்கு பகுதியில அதிமுகவுக்கு ஓட்ஸை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கறதுக்கு அவசியம். கொங்கு பகுதியில அதிமுக ஓட்ஸ் வந்து பாமகவுக்கு போகல, ஆனா பாமக ஓட்ஸ் அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, வன்னியர் ஓட்ஸ் வந்து அங்க டிரான்ஸ்பர் ஆகுது. ஸோ அந்த வகையில அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாதான் அதிமுகனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதிமுகவுக்கு அந்த தேவையும் இருக்கு. ஸோ பாமக பலவீனப்பட்டிருக்கு அப்படின்ற காரணத்தை காட்டி நாங்க சீட்ஸை கம்மி பண்ணுவோம்னா நெகோசியேட் பண்ண முடியாது. நீங்க எப்ப அந்த சீட்ஸை கம்மி பண்ணுவோட நெகோசியேஷன்லாம் வர முடியும்னா, உங்களுக்கு 4 கட்சி உங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க, நீங்க 2 தான் சேர்க்க முடியும் அப்படின்னா நீங்க நெகோசியேட் பண்ணலாம். இன்னைக்கு திமுகவுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க காங்கிரஸ் எல்லாம் நெருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப டிஎம்கேவை உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க, நிறைய கட்சிகள் ஏற்கனவே கூட்டணியில இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் கொஞ்சமா பிரிச்சு கொடுக்கணும். ஆனா இப்ப அதிமுகவுக்கு அந்த சிக்கல் கிடையாது, எல்லாம் லைன்ல நிக்கல, கூட்டணிக்கு வரோம்னு சொல்லி லைன்ல நிக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க பாமகவுக்கு சீட்ஸ் கம்மியா கொடுக்கணும்? பாமகவை பிடிச்சு நெருக்க வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இல்லை. அதனால அந்த கட்டாயம் இல்லாத போது பாமகவை போட்டு ரொம்ப ஸ்குவீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாமகவும் ரொம்ப சக்தியை மீறியும் பெருசா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நம்ம கிட்ட நிறைய சிக்கல்கள் இருக்கு, நம்மளே கொஞ்சம் பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் கொஞ்சம் சேஃபா போகலாம். அதனால 2 பேருமே கொஞ்சம் ரீசனபிளா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப பாஜகவுக்கு என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அதுதான் பாமகவுக்கு கொடுப்பாங்க. இதுவரைக்கும் அப்படி கொடுக்கல நினைக்கிறேன்ல, இது வரைக்கும் கொடுக்கல. ஆனா இந்த தடவை வந்து பாமக உடைஞ்சிருக்கு, பாஜகவுடைய ஓட்டு அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாஜகவுக்கு நான் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு அதிகமா கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, ஒண்ணு அதிமுகவோட தேய்மானத்துல பாஜக வளர்ந்துட்டு இருக்காங்க, பாஜக வளர வளர அது வந்து அதிமுகவோட ஓட்ஸ் தான் அவங்க உடைச்சிட்டு இருக்காங்க, அது ஒரு சிக்கல் இருக்கு. 2வது, ஜெயலலிதாவை பவர்ஃபுல்லான லீடரா ஏன் மக்கள் பார்த்தாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ பாஜகவை ஒண்ணு கூட்டணி வைக்கும் போதும் கண்ட்ரோலு கீழே வச்சிருந்தாங்க, கூட்டணி வைக்கலனாலும் அக்ரெசிவா பாஜகவை டீல் பண்ணாங்க. அந்த கெப்பாசிட்டி ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அதனாலதான் ஜெயலலிதா எல்லாம் நம்பினாங்க. ஜெயலலிதா ஒரு விஷயம் சொன்னாங்க நம்பினாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா ஜெயலலிதாவால பாஜகவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்தாங்க. ஸோ பாஜக ரொம்ப வளர்ற மாதிரியான ஒரு இமேஜ் ஏற்படுவது இபிஎஸ்க்கு நல்லது கிடையாது, அது அவருக்கு தெரியும். அதனாலதான் பாஜக அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டீல் பண்றாரு, வேற வழியே இல்லை. இப்ப கூட்டணி வைக்கணும்ன்ற சூழல் ஏற்படும் போதுதான் அவர் பாஜகவோட நெருங்கி ஒரு கூட்டணிக்கு போறார். ஏன்னா காங்கிரஸ் மாதிரியான பார்ட்டி கிடையாது பாஜக. பாஜக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு, growth போன எலெக்ஷன் நல்ல growth காட்டியிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் அலோவ் பண்ண முடியாது அதிமுகவால. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பாஜகவை டஃபா நெகோசியேட் பண்ணி கண்ட்ரோல் கீழே தான் வைக்க பார்ப்பாங்க. அது பார்ப்போம், அது இது வரைக்கும் பண்ணிட்டாங்க, 21லயும் அதை பண்ணிட்டாங்க, 26ல எப்படி பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து டிவிகே காங்கிரஸ் அந்த இது ஒன்று போயிட்டு இருக்கு, கூட்டணியா என்ன ஏதுன்னு. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சொல்றாரு,
விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியாக தான் இருக்காரு, நம்ம அதெல்லாம் மறுக்க முடியாது. நான் மீட் பண்ணது உண்மைதான், ஆனா என்ன பேசலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு போறாரு. ஸோ என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? காங்கிரஸ் டிவிக்கு அந்த கூட்டணி ஏற்படுமா? ஏற்படாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா ஏதோ புகஞ்சுக்கிட்டே இருக்கே உள்ள. என்னமோ ஒரு கட்சி மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, கட்சி தலைவர் மாதிரியும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப டிவிக்கேவா? அது கட்சி இல்லைன்ட்டுமே. காங்கிரஸ் பார்ட்டி ஒரு கட்சி, பெரிய வரலாறு இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? அவரோட பிரஸ் மீட் பாக்குறேன், அதுல அவர் என்ன சொல்றாரு, 60 வருஷமா நாங்க அதிகாரத்திலேயே இல்லை, எங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்றதான் எங்க கட்சி தொண்டர்களோட விருப்பம். சூப்பர், இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, அதுக்கு எங்களுக்கு டிவிக்கே தேவை அப்படின்ற இடத்துல போய் அவர் நிக்கிறாரு. நல்ல ஆப்ஷன் தானே. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க கட்சியை நல்லா வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, வாய் இருக்கு, அதை யூஸ் பண்ணி உங்க கட்சியை வளர்க்கணும். வேலை செய்யுங்க, பேசுங்க, மக்களை கன்வின்ஸ் பண்ணுங்க, கொண்டு வாங்க. காந்தி நேருலாம் அப்படிதானே கட்சியை கட்டினாங்க. உங்களுக்கு மட்டும் எதுக்கு விஜய் தேவைப்படுறாரு? சோ உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு. காங்கிரஸ் வந்து நேத்து வந்த கட்சி கிடையாதுங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு இயக்கம், எவ்வளவு பெரிய லீடர்ஸால கட்டப்பட்ட ஒரு கட்சி. இன்னைக்கு விஜய் நம்பிதான் அந்த கட்சி இருக்குன்னா எவ்வளவு கேவலம் அது. இன்னொரு பக்கம் திமுக நம்பிதான் இருக்குதுன்றதான் உண்மை. சரி, விஜய் நம்பி இருக்குதுன்னா என்ன பிரச்சனை ஆயிட போகுது இப்போ? நீங்க சிம்பிள், நீங்க கட்சியை கட்டணும்னு நினைச்சீங்கன்னா விஜய் ஹெல்ப் பண்ண முடியாது. விஜயால அவரோட கட்சியவே கட்ட முடியலங்க. ஒரு ஸ்டார் வரதால ஒரு கட்சியெல்லாம் கட்டிட முடியாது. அமிதாப் பச்சனால காங்கிரஸை கட்ட முடியல. அமிதாப் பச்சன் நேஷனல் லெவல்ல பெரிய ஒரு ஸ்டார், காங்கிரஸுக்கு என்ன பெரிய மைலேஜ் கொடுத்தாரு அவரு பொலிட்டிஷியன் மெட்டீரியலே கிடையாது அமிதாப் பச்சன். அதே மாதிரிதான் விஜயாலையும் பெருசா காங்கிரஸ் எல்லாம் குரோ பண்ணிட முடியாது. காங்கிரஸோட வீழ்ச்சிக்கான காரணம் முதல்ல என்ன? தவறான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய இடத்துல எடுக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் மக்கள் காங்கிரஸை ஏறக்குறைய ஒரு எதிரியா பாக்குறாங்க. அது காரணம் என்ன? நிறைய இடங்கள்ல தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்காங்க. பெரிய ப்ரோ தமிழ் பார்ட்டி கிடையாது ஹிஸ்டாரிக்கலா. இன்னைக்கு காங்கிரஸ் நம்ம ஏன் ஒரு பாசிட்டிவான ஃபோர்ஸா பாக்குறோம்னா, காங்கிரஸ் பலவீனமா இருக்கு, காங்கிரஸால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால காங்கிரஸ் ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபோர்ஸா பாக்குறாங்க. ரெண்டாவது, பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் வந்து ஃபைட் பண்றாங்க. சோ நேத்து காங்கிரஸ் மட்டும் இருந்தது, அப்ப காங்கிரஸ் எதிரியா தெரிஞ்சாங்க. இன்னைக்கு காங்கிரஸை விட மோசமான இன்னொருத்தர் வந்திருக்கார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. சோ அந்த மோசமானவரை எதிர்க்க காங்கிரஸ் தேவைன்ற ஒரு இடத்துக்கு மக்கள் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அதை தாண்டி காங்கிரஸோட அரசியல்னா என்ன? பெரிய இந்த லாஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸ்ல காங்கிரஸ் என்ன பெரிய பாசிட்டிவான பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டாங்க? காங்கிரஸோட பாலிடிக்ஸ் எங்க தமிழ்நாட்டுல பெரிய பெனிஃபிஷியலா இருந்திருக்கு? சோ அதுதான் உங்க பிரச்சனை. நீங்க தமிழ் மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறணும்னா தமிழ் மக்களுக்கு நீங்க ஏத்த விஷயங்கள் பண்ணணும், தமிழ் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணணும். அதை விட்டுட்டு பொலிட்டிக்ஸ் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நாங்க உட்கட்சி மோதல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், விஜய் வந்து எங்களுக்கு கட்சி கட்டி கொடுத்துருவாரு, அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? விஜய் வந்தாருன்னா கட்சி வளரணும்னா நீங்க எதுக்கு இருக்கீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு இருக்காரு? பிரவீன் சக்கரவர்த்தியோட வேலை விஜயை நம்புறது கிடையாது. விஜய் பெரிய சக்தியா? இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் நீங்க திமுகவை பத்தி அப்படி சொல்லியிருக்கீங்களா? பாஜகவை பத்தி அப்படி சொல்லியிருக்கீங்களா? அப்படி ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பார்த்து சொன்னா அது எவ்வளவு பெரிய வெயிட்டேஜ் இருக்கு. அது உங்களை ஏறக்குறைய சிரமப்படுத்துறது தானே. நீங்க வந்து உங்க கட்சியே பெரிய சக்தின்னு நீங்க சொல்லலாம், எல்லாரும் பொதுவாக அது பண்ணுவாங்க, நாங்க ஒரு பெரிய அரசியல் சக்திம்பாங்க. கூட இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி இவங்க ஒரு பெரிய அரசியல் சக்தின்னு சொல்ல மாட்டாங்க, கூட்டணி கட்சி கூட அப்படி சொல்ல மாட்டாங்க, வலுவான கூட்டணின்னு சொல்லுவாங்க. இல்ல ஸ்பெசிபிக்கா நீங்க பாஜக பலவீனப்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா கூட்டணி கட்சிகள் இல்ல பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கும்பாங்க. அதிமுக பலவீனப்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா அதிமுக பலமா இருக்காங்க சொல்லுவாங்க. இங்க டிவிக்கே குவைட்டா இருக்காங்க. நீங்க உட்கார்ந்துகிட்டு எதுக்கு டிவிக்கு எதுக்கு பப்ளிசிட்டி கொடுத்துக்கிட்டு டிவிக்கு ஒரு பெரிய பயங்கரமான கட்சின்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எக்ஸாக்டா என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு? ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாறிட்டாருன்னு சொல்றாரு, ஏதோ ஒண்ணு சொல்றாரு, அரசியல் சக்தியா மாறிட்டார் அப்படின்றதெல்லாம் அவரு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு? தேவையே இல்லையே. அது போக உங்க உட்கட்சி மோதலையும் நீங்க பிரஸ் முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கீங்க. அதை பேசும்போதும் பார்த்தோம்னா அது சில பேருக்கு பார்த்தோம்னா தொகுதியில சில விஷயங்கள் நடக்க வேண்டிய தேவை இருக்கலாம், அவங்க மேல சில வழக்குகள்லாம் இருக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. உங்க கட்சி பிரச்சனை செய்யறதெல்லாம் அப்ப இப்ப உங்க பேச்சு நான் கேட்கணுமா? உங்க கட்சியோட லோக்கல் லீடர்ஸோட பேச்ச கேட்கணுமா? தமிழ் மக்கள் யார் பேச்ச கேட்கணும்? அவர் சொல்றாரு, செல்வபிரந்தகை சொல்றாரு, தாந்தோன்றித்தனமாக பேசுறவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்களே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. இல்ல, நான் இவங்க எதையோ பண்ணிட்டு போறாங்க. நான் கேட்கறது சிம்பிள், தமிழ் மக்கள் இருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டியில யார் பேச்ச நான் கேட்கணும்? இப்ப செல்வபிரந்தகை பேச்ச கேட்கணுமா, இல்லைன்னா பிரவீன் சக்கரவர்த்தி பேச்ச கேட்கணுமா? பிரவீன் சக்கரவர்த்தி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு லோக்கல்ல வேலை நடக்க வேண்டியிருக்கு, வழக்கு இருக்கு, அதுக்காக ஏதோ பேசுறாங்க, அப்ப நான் இவங்க பேச்ச கேட்க கூடாது. அப்ப எதுக்கு அவங்களை அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல, உங்க கட்சியை வளர்க்கறதுக்கான எண்ணம் இல்லை நீங்க சொல்றீங்க.
நீங்க என்ன சொல்றீங்க, நான் கட்சியை வளர்க்க முயற்சி பண்றேன், அதுக்கு எனக்கு விஜய் தேவை. இவங்க விஜய் வேண்டான்றாங்க. அப்ப அதுக்கு பொருள் என்ன? கட்சியை வளர்க்க வேண்டான்ற இடத்துல தமிழ்நாட்டுல இருக்கவங்க இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? லீடர்ஷிப்பை மாத்துங்க. இப்ப அதை பண்ணாம உட்கார்ந்துக்கிட்டு வெளியே வந்து உட்கட்சி பிரச்சனையை நீங்க பிரஸ் மீட்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. சோ இது காட்டக்கூடிய விஷயமான ஒரு வீக்னஸ். நிஜமாவே ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இருக்காருன்னா, கட்சிக்கு எதிராக ஒருத்தன் செயல்படுறான்னா பட்டுன்னு ஒன்றுக்கு வெளில போட்டுருவாங்க. கட்சிக்கு ஒரு இண்டிவிஜுவலால பாதிப்பு ஏற்படுதுன்னா பட்டுன்னு தூக்கி வெளில போட்டுருவாங்க. நான் சில கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணும்போது பார்த்திருக்கேன். நல்ல பவர்ஃபுல்லான எஃபிஷியன்டான கம்பெனிஸ் பார்த்தோம்னா பெரிய பாலிடிக்ஸ்லாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாலிடிக்ஸ் நடந்தது என்ன ஆகும்? ஒர்க் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவனுக்கு பாலிடிக்ஸ் பத்தி கவலை கிடையாது. ஒர்க் அவுட்புட் வந்துகிட்டே இருக்கணும். ஒர்க் அவுட்புட் வரலன்னா எங்க பிரச்சனைன்னு பார்ப்பான். அங்க பாலிடிக்ஸ் இருக்கும். அடிச்சு காலி பண்ணி வெளில தெளிவாங்க. இதே பழைய ஆஃபீஸ்ல எல்லாம் போனீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸ் பழைய ஆஃபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் மட்டும் தான் நடக்கும், அவுட்புட் இருக்காது. ஸோ நல்ல எஃபிஷியன்டான ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அது பாலிடிக்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ மாத்தி மாத்தி குத்திக்கிட்டு சண்டை போட்டு இருக்கிறதுக்கு ஒன்று இந்த ஆஃபீஸ் கிடையாது. இங்க அவுட்புட் கொடுக்கறதுக்காக தான் ஆஃபீஸ்ல வந்திருக்கணும். கட்சியும் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த கட்சி இப்ப பழைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி மாறிடுச்சு. ஒவ்வொருத்தவங்களும் ஒண்ணு பேசுறாங்க. கார்த்திக் சிதம்பரம் ஒண்ணு பேசுறாரு, செல்வ பெருந்தகையே ஒண்ணு பேசுறாரு, இவரு வந்து ஒண்ணு பேசுறாரு. சோ இவர் சொல்றது என்னன்னா லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் இவரு மட்டம் தட்டுறாரு. இதுதான் நேஷனல் லீடர்ஷிப்போட வேலையா? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூடிய லோக்கல் லீடர்ஷிப் எல்லாம் மட்டம் தட்டுறது. அப்ப நாங்க ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போடணும்? அப்ப நீங்க சொல்றது காங்கிரஸோட லோக்கல் லீடர்ஷிப் ஓட்டு போடாதீங்க, அதான் நீங்க சொல்றீங்க. அப்புறம் எப்படி இந்த கட்சி வளரும்? சோ நீங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே தேவையில்லை. இந்த இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. காங்கிரஸ் பார்ட்டி ஒன்னும் பண்ணாம இருந்தாலே கட்சி ஓரளவுக்கு தப்பிச்சிடும். அதை தாண்டி ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வேற விஷயங்கள் செய்யுங்க. அவரு நான் விஜய் மீட் பண்ணேன்னு சொல்றாரு. நான் விஜய் மீட் பண்ண என்ன பேசுனேன் அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. ஸோ விஜய் மீட் பண்றாரு. ராகுல் க்ளோஸா இருக்க ஒருத்தர் விஜயை மீட் பண்றாரு, அது ஓப்பனாகவும் சொல்றாரு. திமுகவையும் தொடர்ச்சியா சீண்டிட்டே இருக்காரு அப்படின்னா ராகுல் அவர்களுடைய ஒரு பார்வை இல்லாம இது நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா ராகுல் காந்தி தான் அதை அலோவ் பண்றாரு. ராகுல் காந்தி அதை அலோவ் பண்றாரு, அதனாலதான் அவர் பண்றாரு. ராகுல் காந்தியோட அனுமதி இல்லாம அதை பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் கூடிய லோக்கல் லீடர்ஷிப்பை அவர் பகிச்சுக்கிறார். அப்ப யாரோட பிளஸிங் அப்ப இருக்கும்? லோக்கல் லீடர்ஷிப்போட பிளஸிங் இல்ல, அப்ப நேஷனல் லீடர்ஷிப்போட பிளஸிங் தான் இருக்கும். ஏன்னா கர்நாடகா காங்கிரஸ் ஒண்ணு இந்த இதுல மூக்க நுழைக்காது இல்ல, மற்ற ஸ்டேட்ல கூடிய காங்கிரஸ் பார்ட்டி இதுல மூக்க நுழைக்க மாட்டாங்க. அப்ப நேஷனல் லெவல்ல இதுக்கு ஒரு வெயிட், ஆமா ஏதோ ஒரு பேக்கிங் இருக்கு அவருக்கு. அதனால இதை பண்றாரு, கான்பிடண்டா பண்றாரு. இதை அலோவ் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி தலைமை லோக்கல் லீடர்ஷிப்பை உருவாக்கி இருக்கு. எனக்கு அந்த லோக்கல் லீடர்ஷிப் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க மட்டம் தட்டக்கூடாது. அப்பதான் மக்கள் அந்த லோக்கல் லீடர்ஷிப்பை மதிப்பாங்க. சோ நான் உருவாக்கி வச்சிருக்க ஹைரார்கி தான் அது. நான் அப்பாயின்ட் பண்ண லோக்கல் லீடர்ஷிப் தான் அது. அவங்க சரியில்லைன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஒண்ணு இருக்கும், அதுபடி நீங்க அவங்கள மாற்றலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தர் அலோவ் பண்றீங்க. அவரு லோக்கல் லீடர்ஷிப்பை அசிங்கப்படுத்துறாரு, பப்ளிக் முன்னாடி அசிங்கப்படுத்துறாரு. அவங்க மேல வழக்கு இருக்கலாம், அவங்களுக்கு தொகுதியில வேற தேவைகள் இருக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? ஏறக்குறைய கரப்ஷன் தான் அவர் ஹிண்ட் பண்றாரு. சோ இந்த அளவுக்கு நீங்க லோக்கல் லீடர்ஷிப் அசிங்கப்படுத்தினீங்கன்னா உங்க பார்வையிலேயே லோக்கல் லீடர்ஷிப் தகுதி இல்லாத லோக்கல் லீடர்ஷிப்பா இருக்கு. அவங்களுக்கு நான் எதுக்கு ஓட் பண்ணணும்? தமிழ்நாட்டுல நீங்க மேல இருந்து உத்தரவாதம் கொடுக்கணும், என் லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு முடிவெடுத்த ஸ்ட்ராங்கா எடுப்பாங்கன்னு. சோ அதனால நீங்க உங்க விருப்பப்படி காரியங்களை நடத்துறதுக்காக லோக்கல் லீடர்ஷிப்பை அடிச்சு காலி பண்றீங்க. நான் ஒன்னும் லோக்கல் லீடர்ஷிப் ஒன்றும் அவங்கள சப்போர்ட்லாம் பண்ணலாம். அவங்களும் இதே மாதிரிதான். அந்த பார்ட்டியே ரொம்ப இன்எஃபிஷியன்டான ஒரு பார்ட்டியா தான் இருக்கு. பட் நான் லீடர்ஷிப்ன்றது இப்படி இருக்கக்கூடாது. லீடர்ஷிப்ன்றது பார்ட்டி டிசிப்ளின் உட்பட்டு செயல்படணும். இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாருன்னா ஒண்ணு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும், அவரை குவைட்டா வைக்கணும். இல்லைன்னா மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு ஒரு பக்கம், எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இல்ல, சென்ட்ரலைஸ்டா பார்ட்டி இல்ல. ஒரு பார்ட்டி சென்ட்ரலைஸ்டா இல்லைனாலே ஒரு கோஆர்டினேஷனோட அந்த பார்ட்டியால ஃபங்க்ஷன் ஆக முடியாது. இது வந்து திமுக ரசிப்பாங்களா இப்படி நடந்துகிட்டு இருக்கிறத? கண்டிப்பா ரசிக்க மாட்டாங்க. அதான் இப்போ நீங்க உங்க கட்சிக்குள்ள குழப்பம் இருக்குன்றது கூட்டணி கட்சியும் பாதிக்கும், திமுகவும் இந்த இடத்துல பாதிக்குது. சோ உங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது கண்டிப்பா கூட்டணி கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்க கட்சிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, பயங்கரமான கருத்து வேறுபாடு இருக்கு. ஒரு தரப்பு டிவிகேவோட போகணும்னு சொல்லுது, இன்னொரு தரப்பு திமுகவோட போகணும்னு சொல்லுது. அந்த கருத்து வேறுபாடு இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு பார்ட்டி டிசிப்ளின் இல்ல, ஒழுங்கு இல்ல. ஒழுங்கு இருக்கக்கூடிய கட்சியில கருத்து வேறுபாடு இருந்தாலும் கருத்து வேறுபாடு வெளியே வராது, உள்ளுக்குள்ள இருக்கும்.
தலைமை சொல்றத கேட்பாங்க, இல்லாட்டி மெஜாரிட்டி சொல்றத கேட்பாங்க. அதுதான் ஜனநாயகம். இவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. பார்ட்டி ஸ்டாண்டையும் கேட்கறது கிடையாது, மெஜாரிட்டி ஸ்டாண்டுக்கும் கட்டுப்பட்டு போறது கிடையாது, வெளியே வந்து எதையாவது பேசிட்டு இருக்க வேண்டியது. அப்ப இது ஒரு பார்ட்டியே கிடையாது. எப்படி இது ஒரு பார்ட்டியா ஃபங்க்ஷன் ஆகும்? இப்படி இவங்க செயல்படுறது திமுகவுக்கு டேமேஜ் தான். கூட்டணி வீக்கா இருக்கு, சலசலப்பு இருக்கு. இப்ப ஒரு டிசிப்ளினான பார்ட்டியா இருந்தா எப்படி இருக்கணும்? பார்ட்டி கட்சியோட தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படணும், இல்லைன்னா கட்சியை விட்டு வெளில போகணும். அப்படி இருந்ததுன்னா திமுகவுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இங்க என்ன ஆகுது, டிவிகேவோட போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க நினைக்கிறத செய்ய முடியல கட்சிக்குள்ள. உடனே என்ன பண்றாங்க, வெளியே வந்து பேசுறாங்க. வெளியே வந்து பேசும்போது என்ன ஆகுது, கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது. சோ இப்ப யாருக்கு இதனால பாதிப்பு? காங்கிரஸுக்கும் பாதிப்பு, திமுக கூட்டணிக்கும் பாதிப்பு. காங்கிரஸுக்கு பொலிட்டிக்ஸ் கிடையாது, ஆனா உட்கட்சி பொலிட்டிக்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கெரியரிஸ்டுமாங்கல்ல, இது ஒரு கெரியரா பார்க்கக்கூடியவங்க தான். ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி பல ஆண்டுகள், பல டிகேட்ஸ் வந்து பவர்ல இருந்திருக்காங்க. 50 இயர்ஸ்க்கு மேல அவங்க பவர்ல இருந்திருக்காங்க. சாதாரண அமௌண்டே கிடையாதுங்க. திமுக இப்படி பவர் என்ஜாய் பண்ணது கிடையாது. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது அது ஒரு யானை பலம் கொண்ட ஒரு அமைப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பவர்ல இருந்திருக்காங்க. அப்ப 50 இயர்ஸ்க்கு மேல அவங்க பவர்ல இருக்காங்கனாலே அதுல பெரும்பான்மையான காலகட்டங்கள்ல நம்மளை சேலஞ்ச் பண்ண யாருமே கிடையாது. நம்மளை அப்போஸ் பண்றது எதிர்கட்சிகள்லாம் பெருசா கிடையாது. அப்ப கட்சியில் இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கு எதிர்கட்சியை பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது. அப்ப அவங்களுக்கு பிரச்சனை என்ன? உள்ளுக்குள்ள என் இடத்த தக்க வச்சுக்கணும், அதுக்கு நான் பாலிடிக்ஸ் பண்ணும், எனக்கு வேண்டிய ஆளை மேல கொண்டு வரணும், என்ன யாரும் காலை வாரி விட்டுறக்கூடாது, நான் மற்றவங்களோட காலை வாரணும். இதுதான் பேசிக்கா, இது ஒரு கெரியர் தான். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் கெரியர்ஸ் தான், அவங்க லீடர்ஸ் எல்லாம் கிடையாது. சோ அப்ப இந்த சிஸ்டம் இருக்கும்போது என்ன ஆகுது, பொலிட்டிக்ஸை கெரியர் மாதிரி பார்க்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உள்ள வராங்க. எல்லா ரீஜனல் பார்ட்டிஸும் அப்படிதான் இருக்கும். இது ஒன்றும் பெரிய காங்கிரஸுக்கு மட்டும் பிரத்யேகமான ஒரு விஷயம் கிடையாது. காங்கிரஸ் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்க கூடுதலா என்ஜாய் பண்ணிருக்காங்க பவரை, அவ்வளவுதான். சோ இப்ப இப்படி சூழல் வரும்போது ரைட், ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஓகே, காங்கிரஸ் எதிர்க்க யாரும் இல்லைன்ற சூழல் இருக்க வரைக்கும் ஓகே. ஆனா இன்னைக்கு சூழல் அப்படி இல்லை. காங்கிரஸுக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கு. பிஜேபின்ற ஒரு பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டாங்க. ரீஜனல் பார்ட்டிஸை காங்கிரஸால ஒண்ணு சேர்க்க முடியல. அப்ப நீங்க பழைய ஸ்டைல்லே ஃபங்க்ஷன் ஆக முடியாது. இப்ப அதிமுகவுக்கு இருக்கிற சிக்கல்னா, அதிமுகவுக்கு ஒரு காலத்துல பிரச்சனை இல்லை, அதிமுக எதிர்க்க ஆளே கிடையாது, திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அதிமுக தான் போயிட்டு இருந்தது, கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சூழல் மாறிடுச்சு. சோ இப்ப அவங்களுக்கு அவங்களோட ஸ்டாண்ட், அவங்களோட செயல்பாடுகளை மாத்திக்க முடியல. பழையபடியே தான் இன்னைக்கும் செயல்படுறாங்க. மீடியாலாம் பெரிய பிரசன்ஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ண முடியல. அதே தான் காங்கிரஸுக்கும், அவங்களும் பழைய ஸ்டைல்லே செயல்பட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இப்ப அதிகாரம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நீங்க பழைய ஸ்டைல்ல ஃபங்க்ஷன் ஆகலாம். இப்ப உங்ககிட்ட அதிகாரம் இல்லை, நீங்க இன்னைக்கு அண்டர் டாகா இருக்கீங்க. அப்ப நீங்க ஃபுல் எஃபோர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆக்டிவிஸ்டா களத்துல இறங்கி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு மனிதரா நீங்க இருக்கணும், தலைவர்களா இருக்கணும். ஆனா அதுக்கு ஆட்களே அங்க இல்லை. களத்துல இறங்கி அரசியல் பண்றதுக்கு ராகுல் மட்டும்தான் இருக்காரு. அவர் ரொம்ப செயற்கையா இருக்காரு. அவர் பாட்டுக்கு ஆட்களை கூட்டிட்டு அங்கங்க நடந்துட்டு இருக்காரு. ஏதாவது பிரச்சனைனா அவர் மட்டும் பேசுவாரு. மற்றவங்க நான் சொன்ன இந்த கெரியர் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் குவாய்ட்டா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ஏதோ கொஞ்சம் பவர் இருக்கு, இப்ப அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம், நாளைக்கு திரும்ப பவர் நம்ம கைக்கு வந்தா பார்ப்போம், இல்லைன்னா விடுவோம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால வெறுமனே பவர் ட்ரிவனா இருந்தா இதுதான் பிரச்சனை. எனக்கு பவர் மட்டும் தான் வேணும், மக்கள் பத்தியோ அரசியல் பத்தியோ எனக்கு கவலை இல்லை. நிறைய விஷயங்களை மூட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.